நான் ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைத்த பிற்பாடு ஒரே ஜெபம், முழங்கால் நின்று ஜெபமா பண்ணுவேன். ஒரு தடவை ஜெபம் பண்ணி வேதம் வாசிச்சேன்னா ஒரு நல்ல பிரசங்கம் கிடைச்சிரும். So when I came into the ministry, I used to pray a lot, and when I opened the Bible, God would give me a verse and he gave me the message for that particular day. அந்த பிரசங்கம் எல்லாம் நான் குறிப்பு எழுதி ஒவ்வொரு ஷீட்டா வச்சிருப்பேன். அது நிறைய ஆயிட்டதுனால இந்த பைபிளுக்கு ஜிப் கவர் வாங்குவாங்கல்ல, அந்த ஒரு கவர் வாங்கி அதுக்குள்ள அந்த பிரசங்க குறிப்பெல்லாம் வச்சிருந்தேன். பைபிளை விட தடியாயிருச்சு என்னுடைய பிரசங்க குறிப்பு கவர். I used to make notes of all my messages, and then I found that all those notes were so bulky I could not keep it in the Bible. That was bigger than the Bible. நான் ஒரு நாள் ஆண்டவர்ட்ட கேட்டேன், இத்தனை பிரசங்கத்தை தந்தீங்களே, ஒரு பிரசங்கத்தை கூப்பிட மாட்டேங்கிறானே. And then I told the Lord, you've given me so many messages, but nobody is inviting me to preach. நான் என்கிட்ட நிறைய பிரசங்கம் இருக்குது, நான் பிரசங்கம் பண்றதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு நான் கேட்கட்டுமான்னு ஒரு நாள் ஜெபம் பண்ணேன் ஆண்டவர்ட்ட. And one day I prayed and asked the Lord, I have so many messages, can I ask somebody to invite me to speak? அப்போ ஒரு வசனம் கிடைச்சது எனக்கு. At that point of time God gave me a verse. ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள் அப்படின்னு ஒரு வசனம் வந்துச்சு. And at that point of time God gave me the verse, and that verse says that we have to humble ourselves and God will exalt us in due time. அப்படின்னா என்ன, எனக்கு தெரியும்டா எப்போ உன்னை கண்மலையின் மேல் நிறுத்தணும்னு எனக்கு தெரியும், அது வரைக்கும் மூடிக்கிட்டு இரு அப்படின்ட்டு. So in other words, God was asking me to shut up and sit quiet because he knew when he had to exalt and promote me. அதோட அமைதல் ஆயிட்டங்க. And after that I just ஒரு நாள் வாய்ப்பு வந்துச்சுங்க. But one day God gave me an opportunity to அது speak. எங்க ஊர் திசையன் விலையில உள்ள பெரிய கன்வென்ஷன்ல பிரசங்கம் பண்றதுக்கு என்ன கூப்பிட்டாங்க. And in Thisanvala, in a convention, God called me to give the message in that big convention. என்னோட பிரசங்கி யாருன்னா வேதநாயகம் சாஸ்திரியார். And the other preacher who was going to preach along with me was Vedanayagam Sastriyar. அவருடைய பஜன பாட்டுக்கும் அவருடைய வேத போதனைக்கும் தான் ஜனங்க வருவாங்க. And people used to come because they wanted to listen to his song and his teaching. இந்த ஸ்வர்ணராஜ் யாருன்னே தெரியாது. And nobody knew who Swarnaraj was. நானும் போய் உட்கார்ந்து இருந்தாங்க. And even I too went and sat there. எனக்கு எப்ப வாய்ப்பு கொடுக்கணும்னு அவங்களுக்கே தெரியல. And they did not know when to give me an opportunity to take the stage. இவ்வளவு பெரிய பிரசங்கியாரை கூப்பிட்டுட்டு இவன் ஸ்வர்ணராஜை கூப்பிட்டுருக்கிறோமே, எப்போவாவது கிடைக்கும் போது கொடுப்போம்னு வச்சிருந்தாங்க. So they thought they have called such a big man to talk, and maybe when an opportunity comes they will give me some time. அந்த கன்வென்ஷன்லாம் காலையில நடக்கும். அதுக்கப்புறம் 10 மணி காலையில போய் சாப்பிட்டு வந்துருவாங்க. ஃபர்ஸ்ட் மீட்டிங் முடிச்சுட்டு ரெண்டாவது மீட்டிங் 10 மணிக்கு ஆரம்பிச்சு 1 மணிக்கு முடிப்பாங்க. அப்புறம் போய் சாப்பிட்டுட்டு அப்புறம் மத்தியானம் வருவாங்க. 2:30 மணியிலிருந்து 4 மணி வரைக்கும் நடக்கும். இந்த 2:30 மணியிலிருந்து 4 மணி வரைக்கும் நடக்கிற கூட்டத்துல எல்லாம் தின்னுட்டு காலை நீட்டி உட்காந்து கொரட்டை அடிக்கும். So in those days the convention was for the full time, and breakfast and lunch was served in between, and after lunch everybody was very sleepy. அந்த நேரத்துல எனக்கு பிரசங்கத்துக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. And they gave me an opportunity to talk post lunch session. நான் எழுந்து நின்னு பார்க்கறேன், எல்லாம் 1-2 தவிர மிச்சம் எல்லாம். And when I got up on stage I found that everybody was fast asleep except for 1 or 2 people. ஆண்டவரே, நான் கேட்டு வரல, நீங்க அனுப்பி வந்திருக்கேன். என்ன இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணுவீங்களோ பண்ணுங்கன்னு ஒரு ஜெபம் பண்ணிட்டு எழுந்து நின்னங்க. So I just prayed. I said, Lord, I did not invite myself. You brought me here and I'm just going to talk. And I prayed and started. அன்னைக்கு ஒரு பிரசங்கம் பண்ண பாருங்க, எல்லா மக்களும் எழுந்துட்டாங்க. பந்தலுக்கு வெளியே நின்னவங்க எல்லாம் உள்ள வந்துட்டாங்க. So that day when I preached, everybody woke up and people who were outside the Shamiana, they came inside. கர்த்தர் அற்புதமா கிரியை செய்தார். And the Lord worked wondrously. வேதநாயகம் சாஸ்திரியார் இத கேள்விப்பட்டார். அவர் வரல மத்தியானம். And Vedanayagam Sastriyar did not come for my message session in the afternoon, and he heard about it. அவர் என்கிட்ட சொன்னாரு, தம்பி நான் ஏதோ வேலை இருக்கு, அவசரமான வேலைன்னு சொல்லிட்டு போயிடுறேன். மீதி 5 பிரசங்கம் இருக்கு, நீங்க போதுமானது. உங்க முன்னால நான் இருந்தேன்னா அதனால நீங்களே பேசிருங்க, போதுமானது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாக்கு போக்கு சொல்லிட்டு போயிட்டார். So he gave some lame excuses and said, you are enough, you can take care of the afternoon session, so I would better leave. And he just went away. எங்க ஊர்ல நடந்த எழுப்புதலை மறக்கவே முடியாதுங்க. And I can never forget the great revival that happened in my சுற்றி place. 4 தெருவுலயும் அன்றைக்கு ராத்திரி பூராவும் ஜனங்க அழுது ஜெபம் பண்ணாங்க. And there were 4 streets around that church, and people wept and gave themselves to the Lord. ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் முடிஞ்சிருச்சு கன்வென்ஷன். And on Sunday the convention was over. திங்கட்கிழமை காலையில நான் தங்கி இருந்த வீட்டுக்கு 2-3 பேர் வர்றாங்க.
And on Monday morning, people approached me. 2 or 3 people came to the place where I was staying. ஆலயம் நிரம்ப ஜனங்க கூடி இருக்கிறாங்க, உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க அப்படின்னா. And they said that the church is filled with people and they're asking me to asking us to bring you there. என்னங்க அது நேத்தே முடிஞ்சு போச்சு. Then I told them the இப்போ என்ன இது கூப்பிடுறீங்க? ஐயர் கூப்பிட்டா வரலாம், நீங்க கூப்பிடுறீங்களே ஐயர்லாம் வரமாட்டாரு, நீங்க வாங்க அப்படின்னா சரின்னு போனா சர்ச் ஃபுல்லா ஆட்கள் உட்கார்ந்துருக்காங்க, பெண்களும் ஆண்களும் உட்கார்ந்துருக்கிறாங்க. So I said, how can I come now? At least if the church pastor or priest calls me, I can come. They said, no, you have to come. And when I went there were so many people, both ladies and men. நான் கேட்டேன், என்ன கூப்பிட்டீங்கன்னு கேட்டேன். And I asked them, why did you invite me in this morning? உங்களை எதுக்கு கூப்பிடுவோம்? பிரசங்கம் பண்றதுக்கு தான், பண்ணுங்க அப்படின்னா. And they said, why did we call you? We called you to preach to us. So திரும்பவும் பிரசங்கம் பண்ணாங்க. And I started to preach. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதுக்கு அப்புறம் எனக்கு அழைப்புன்னு பாத்தீங்கன்னா அங்க எங்க எனக்கு டைம் இல்லைன்னு சொல்ற அளவுக்கு அழைப்பு. But after this I was invited here and there. I had no time slot to even go and preach. அதுக்கப்புறம் எல்லாரும் எங்க ஊர்ல உள்ளவங்க எல்லாம் சொல்லிக்கிட்டாங்க, ஸ்வர்ணராஜுடைய சித்தப்பா நானு, ஸ்வர்ணராஜுடைய மாமா நானு, ஸ்வர்ணராஜுக்கு அத்தை நானு, ஸ்வர்ணராஜுக்கு நான் அண்ணன், எல்லாம் உறவுல என் பேரை சொல்லி அந்த அளவுக்கு கர்த்தர் உயர்த்தினார். And God exalted me to such a level where all the people started to say, I'm Swarnaraj's sister, uncle, aunt and brother and so on. அவர் உயர்த்த நினைச்சாருன்னு சொன்னா நிச்சயமா அவர் வேளையில நம்மளை உயர்த்துவாரு. If God decides to exalt you in the due time and season, He will lift you up. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe that? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God.